வணக்கம். நாவு ஓர் உருவாக்கும் சக்தி என்கிற புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாவது பகுதியாக வார்த்தைகள் என்று வாசித்திருந்தேன். இப்பொழுது 2வது பாகமாக உன்னில் உள்ள ஆக்கும் சக்தி. தேவ மனிதர் சார்ல்ஸ் கேப்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். உன்னில் உள்ள ஆக்கும் சக்தி. மனிதன் தேவ சாயலாக அவரைப் போல உண்டாக்கப்பட்டான். அவரது வாயிலிருந்து வந்த ஆக்கும் சக்தியால் நீ தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே வேத வசனத்தின்படியேயும் இயேசுவானவர் சொன்னபடியேயும் உனக்குள்ளே அதே சக்தி வாசம் பண்ணுகிறது. ஆதாம் மனிதனின் அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுத்து விட்டான். இயேசுவானவர் அந்த அதிகாரத்தை திரும்ப மீட்டுக் கொண்டார். அவர் ஒரு கன்னியிடத்தில் பிறந்தார். அவர் எவ்விதமாக கன்னியிடத்தில் பிறந்தாரோ அவ்விதமாகத்தான் தேவன் இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கினார். சொன்னதை செய்து முடிப்பது தேவனுக்கு அசாத்தியமல்ல. அவரது சொற்படி செய்யும் ஒரு பெண்ணை கண்டுபிடித்தவுடன் அது சாத்தியமாயிற்று. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். லூக்கா 1:34. மரியாள் சந்தேகப்படவில்லை. எப்படி என்றுதான் கேட்டாள். அவர் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழலிடும் என்றார். லூக்கா 35:38 மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அவள் அந்த வார்த்தையை உலகத்தில் உறுதிப்படுத்தி அதோடு ஒத்துப்போனாள். அது நடந்தது. இப்போது அதை நம்புவது கூடாத காரியமா? தேவன் தமது வசனத்தில் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்றார். உன் இதயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய வார்த்தை இதற்கு முன்பிராத ஒரு புதிய சிருஷ்டியாக உன்னை மாற்றிற்று. ஜீவனுள்ள தேவ ஆவியானவரால் மறுபடியும் பிறந்திருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஆவியில் வந்து தங்கினால் நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய். அது உன்னை வார்த்தையின்படி நடக்கச் செய்ய நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய். நீ புது சிருஷ்டியாகி இருக்கிறாய். ஒரு காலத்தில் நீ பாவியாய் இருந்தாய். ஆனால் இப்பொழுது பிதாவின் சன்னிதானத்தில் பரிசுத்தன் என்கிற தைரியத்துடன் நின்று, பிதாவே, நான் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாய் இருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியும். ஏழை பாவி அல்ல நீ. நாம் தேவ நீதியாக இயேசுவின் உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அந்த வார்த்தை உனது இருதயத்தில் நாட்டப்பட்டு உம்மை புது சிருஷ்டியாகி இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அதை சொல்லிற்று. வார்த்தை மாம்சமானது. இப்பொழுது எவ்வாறு தேவன் ஒரு கன்னிகையை குழந்தை பெறச் செய்தார் என்பதை பார்ப்போம். அவள் உமது வார்த்தையின்படியே ஆகக் கடவது என்றாள். வேதாகமம் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. யோவான் 1:14. அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை மரியாளிடம் வந்து ஆகக் கடவது என்றது. மரியாள் அதை பெற்றுக்கொள்கிறேன், உமது வார்த்தையின்படி ஆகக் கடவது என்றாள். முதலாவது அவள் வார்த்தையை தனது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாள். அதன் பின் அது மாம்சத்தில் வெளிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அவளுடைய கற்பத்தில் நாட்டப்பட்டு கருவாகி உருவாகி மாம்சமானது. உனது இருதயத்தில் விழுந்த தேவனுடைய வார்த்தை உன்னை புது சிருஷ்டியாக்கினதே. அதைப்போல தேவனுடைய வார்த்தை உயிர் பெற்று நடந்து பேசி ஆதாமில் உண்டான பிசாசின் கிரியையை அழிக்கும்படி வெளிப்பட்டார்.
ஆதாமில் நடந்த பிசாசின் வேலை தேவனுடைய படைப்பை அழித்து மனிதன் மூலமாக தேவன் கிரியை செய்யும் திறமையும் அழித்து கொண்டிருந்தது. இயேசுவானவர் வந்தபொழுது அந்த அதிகாரத்தை திரும்பவும் மீட்டு விசுவாசியாகிய மனிதனுக்கு திரும்பவும் கொடுத்தார். இயேசுவானவர் பரமேறுவதற்கு முன்னர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். அதன் பின்பு விசுவாசிகளிடம் திரும்பி, விசுவாசிக்கவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று இயேசுவானவர் சொன்னார். மார்க் 16ஆம் அதிகாரம் 17 முதல் 18. இப்பொழுது நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள், நவமான பாஷைகளை பேசுங்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்கள், அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அதிகாரத்தை மனிதன் திரும்ப பெற்றுக்கொள்வதை பார்க்கிறீர்களா? ஆகவே மனிதன் முன்னிருந்த பழைய நிலையில் அல்ல, இதற்கு முன்பு ஒருபோதும் இருந்திராத மேலான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறந்த மனிதன் இயேசுவோடு உடன் சுதந்திரவானாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் தேவ நீதியாய் இருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் நீயும் தேவ நீதியாய் இருக்கிறாய். கர்த்தாவே, நான் தகுதி இல்லாதவன் என்று நீ ஜெபிக்க வேண்டாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் தகுதி இல்லாதவர் அல்ல. எனவே நீயும் தகுதி இல்லாதவன் அல்ல. நீ தேவனுடைய கிருபாசன தண்டையில் நிற்க உரிமையுண்டு. இந்த அபாத்திர மனப்பான்மையால் பிசாசானவன் நம்மை அடித்து கீழே தள்ளி மண்ணில் போட்டு மிதிக்கிறான். இந்த வார்த்தை உனது உள்ளத்தில் பதியும் போது நீ இப்போது இருப்பதைப் போல் இருக்க மாட்டாய். இந்த வார்த்தையை பற்றி கொண்டு எழும்பி பிரகாசி. உனது வார்த்தைகளில் வல்லமையுண்டு என்று சாத்தானுக்கு தெரியும். ஆகவேதான் உன்னை சந்தேகம், பயம், அவ்விசுவாசம் ஆகியவற்றை அறிக்கை செய்ய செய்கிறான். நீ மறுபடியும் பிறந்த பிறகு நீ தகுதி இல்லாதவன் என்று அறிக்கையிடுவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணானது. நீ முன்பு அபாத்திரனாய் இருந்தாய், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அந்த பழைய மனிதன் கிறிஸ்துவோடு மரித்து விட்டான். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீ ஒரு புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எந்த மனிதனும் அபாத்திரனாக, தகுதி இல்லாதவனாக இருக்க முடியாது. மீண்டும் சொல்லவா? இப்பொழுது அப்படியல்ல. நீ அந்த பழைய மனிதன் கிறிஸ்துவோடு மரித்து விட்டான். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீ ஒரு புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எந்த மனிதனும் அபாத்திரனாக, தகுதி இல்லாதவனாக இருக்க முடியாது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாய் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவன் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வசனம் கூறுகிறது. விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பற்றி இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அவர் தமது வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்தினார் என்று பாருங்கள். மார்க் 11:11 முதல் 14. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார்.
மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இயேசுவானவர் அத்திப்பழங்கள் கிடைக்குமா என்று அத்தி மரத்திடம் சென்றபோது ஒன்றையும் காணவில்லை. அவர், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அவ்வளவுதான், அவர் போய்விட்டார். அடுத்த நாள் அந்த வழியாக வந்தபோது சீசர்கள் இயேசுவிடம் அத்தி மரத்தை பற்றி சொன்னார்கள். அவர்கள், இயேசுவே, இதை கவனித்தீரா? இலைகள் உதிர்ந்து போயின, மரம் வேரோடு பட்டு போனது என்று சொன்னார்கள். இயேசுவானவர், ஏன் அந்த அத்தி மரத்தை சபித்தார் என்று நான் ஆச்சரியப்படுவதுண்டு. நான் சிறுவனாய் இருந்தபோது சபித்தார் என்று நினைத்தேன். சபி என்பதற்கு எதிர்மறையான என்ற பொருள் உண்டு. வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பதத்தை பாருங்கள். அத்தி மரத்தின் மேல் சாபத்தை வைத்தார் என்று கூறுகிறது. விசுவாசிகளாகிய நாம் வாயால் மக்களை சபிக்கிறோம். நானே அதை கேட்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் சிலர் ரட்சிக்கப்படலாம். உடனே சில ஆவிக்குரியவர்கள், ஓ, இவர்களை எங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் 3 வாரத்திற்குள் மறுபடியும் பாவத்திற்குள் திரும்பி விடுவார்கள் என்பார்கள். புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பின்வாங்கி போவார்கள். தாங்கள் தீர்க்க தரிசனமாய் கூறியதாக இவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் மீது சாபத்தை வைத்து விட்டார்கள். நான் அன்றே சொன்னேன் பார்த்தாயா என்பார்கள். அவர்களுடைய பின்மாற்றத்திற்கு இவர்களும் ஒரு காரணம்தான். இவர்களது வாயின் வார்த்தைகள் அந்த மனிதர்களுக்கு எதிராக கிரியை செய்தது. அதற்கு பதிலாக தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்ள வல்லவர். தேவனுடைய வல்லமை அவர்களை தாங்கும். அவர்கள் ஒருபோதும் விழுந்து போக மாட்டார்கள், நிலைத்திருப்பார்கள் என்று விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கட்ட முயன்றதை இவர்கள் தங்களது வாயின் வார்த்தைகளை கொண்டு இடித்து போடும்படிக்கு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். தேவ ரகமான விசுவாசம். தனது வார்த்தைகளில் வல்லமை உண்டு என்பதை இயேசுவானவர் அறிந்திருந்தார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டுமென விரும்புகிறேன். அவர் அத்தி மரத்தினிடம் பேசின போது அது பட்டு போயிற்று. 22ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். அதாவது தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள் என்றார். எவ்வாறு தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்கிறது என்ற 23ஆம் வசனத்தில் விளக்கினார். தேவ ரகமான விசுவாசம் எவ்வாறு செயலாற்றுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். உனது இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் அது தேவ ரகமான விசுவாசமாய் இருக்கிறது. வேதாகமம் ரோமர் 12:3 அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்று சொல்லுகிறது. அதுதான் தேவ ரகமான விசுவாசம். ஓர் அளவு என்று அவர் சொல்லவில்லை, அளவு என்று சொன்னார். மறுபடியும் பிறந்தபோது ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அந்த அளவு ஒரே ஓர் அளவுதான். சிக்கல் என்னவென்றால் சிலர் அந்த விசுவாசத்தை விருத்தி செய்து கொள்வதில்லை. உனது விசுவாசத்தை எவ்வாறு அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டுமென்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய விசுவாசத்தினாலே வரும். தேவன் சொன்னதையெல்லாம் செய்து முடிப்பவர் ஆதலால் அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்குகிறது. இப்பொழுது தேவ ரகமான விசுவாசத்தை எவ்வாறு கைக்கொண்டு செயல்படுத்த வேண்டுமென்று இயேசுவானவர் சொல்வதை பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் எல்லா வழிகளிலும் முயன்று பார்த்திருக்கலாம். ஜெபித்து ஜெபித்து பரலோக வாசல்களை அசைக்க முயன்று ஒன்று முடியாமல் போயிருக்கலாம். நல்லது.
பரலோகத்தை எப்படி அசைக்க முடியும் என்று பார்ப்போம். அதைப்போல் செய்வோம். இயேசுவானவர், எவனாகிலும் இந்த மலையைப் பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மலையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை. ஆனால் நீ சொன்னபடியே ஆகும் என்றார். எனவே நீங்கள் சொல்லும் ஒவ்வொன்றையும் கவனமாக சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுவதெல்லாம் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அது உங்களுக்குள் தேவ ரகமான விசுவாசத்தை செயல்படுத்தி நீர் சொல்லுவதையெல்லாம் நடைபெறச் செய்யும். ஒரு மொழிபெயர்ப்பில் அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் அவனுக்கு ஆகும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கிடைக்கும் வரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. வேதாகமம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று கூறுவதை மனதில் கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:23. ஜெபத்தில் உறுதியாய் இருக்க கடவோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் உங்களது ஜெபத்திலேயே உறுதியாய் இருக்கும்போது உங்களது பிரச்சனைகளை கெட்டியாய் பிடித்துக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் ஜெபத்தில் அதிக நேரம் அந்த பிரச்சனையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனையின் பிடி தளரட்டும். பிரச்சனையை அறிக்கை செய்வதற்கு பதிலாக பதிலை அறிக்கை செய்ய ஆரம்பி. எவனாவது மலையை பார்த்து, நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, அப்படியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஜெபித்து, ஆண்டவரே, மழை பெரிதாகிக் கொண்டே வருகிறது, தீர்ந்த பாடில்லை, நான் ஜெபித்தும் பயனில்லையே என்று சொன்னால், அந்த பிரச்சனையே பிடித்து கொண்டிருக்கிறாய். பதிலுக்கு செல்லவில்லை. சிக்கலிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறாய். பதில் உனது அறிக்கையில் இருக்கிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுவதில் தான் பிரச்சனைக்கு பதில் இருக்கிறது. அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று வார்த்தை கூறுகிறது. மலை பெரிதாவது போல் தோற்றம் அளித்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது பெயர்ந்து போவதை விசுவாச கண்கொண்டு பார்க்கிறேன். விசுவாச கண்களால் அது பெயர்ந்து தள்ளுண்டு போவதை பார்க்கிறேன் என்று தொடர்ந்து அறிக்கை செய். உனக்குள்ளே ஆக்கும் சக்தி உண்டு. அதை ஞானமாய் பயன்படுத்த கற்றுக்கொள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. யாக்கோபு 3:5 முதல் 8 அடுத்த அத்தியாயங்களை இனி வரும் வீடியோல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.